அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய மனிதர்களே, மனித பிறப்புகளே, உயிரினங்களே, அற்ப சொற்ப வாழ்க்கையில் வாழ்ந்துவிட்டு அடுத்த நொடியே மரணிக்க இருக்கின்ற ஜீவராசிகளே, உங்கள் முன் ஒரு விடயத்தை பேச வேண்டும், ஒரு முக்கிய விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஒரு முக்கிய விடயத்திலிருந்து ஒரு தீர்வினை பெற வேண்டும், அந்த தீர்வின் மூலம் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ காணொலியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏழைகளின் குரல் பக்கத்திலிருந்து நான் சஜான் இன்னும் இணைந்திருக்கின்றேன். அன்புக்குரிய புத்திஜீவிகளே, கல்விமான்களே, அரசியல்வாதிகளே, இளைஞர் யுவதிகளே, பெரியவர்களே, சிறுவர்களே, பகுத்தறிவுடையவர்களே, சிந்திக்கக்கூடியவர்களே, கடந்த 6-7 வருடங்களாக எமது புனித இஸ்லாம் மதத்தை ஏற்று ஒரு குடும்பம் எமது அயல் பிரதேசத்திலே வளத்தாப்பட்டி என்ற ஒரு இடத்திலே வாழ்ந்து வந்தது. வளத்தாப்பட்டி இஸ்மாயில்புரம் என்ற இடத்திலே வாடகை வீட்டிலே ஒரு குடும்பம், புனித இஸ்லாம் மதத்தை ஏற்ற ஒரு குடும்பம், தானும் தனது 3 பிள்ளைகளோடு, ஆண் பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்திருக்கிறது. யாரோ ஒருவர் மூலம் எங்களுக்கு அந்த குடும்பம் சம்பந்தமான தகவல் கிடைக்கப்பட்டதை அடுத்து நானும் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் ஷியாம் அவர்களும் அந்த இடத்துக்கு விரைந்து அந்த குடும்பத்தினுடைய நிலைப்பாட்டினை நன்கறிந்து, ஒருவர் தன்னிடம் பொருள் பலம், பணபலம், பொருளாதார பலம் எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு இல்லை தாருங்கள் என்று கேட்கின்ற இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு இறைவன் தந்தது போதும், இறைவன் தந்திருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய பாடசாலைக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஏதாவது உதவி செய்யுங்கள், அவசர உதவிகளை மாத்திரம் எங்களிடம் கேட்டுக்கொண்டு மேலதிகமாக எந்த உதவிகளையும் கேட்காமல் இருப்பது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தந்திருக்கின்றான், அல்லாஹ் தந்திருக்கின்றான், அல்லாஹ் தந்திருக்கின்றான், அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான் என்ற வார்த்தைகளோடு தினமும் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பமாக இருந்தது. கடந்த 12ஆம் மாதமும் கூட பாடசாலை புதுவருட பிள்ளைகளினுடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு, மேலதிக தேவைப்பாடுகளுக்கு பாடசாலை புத்தகப்பை, அப்பியாச கொப்பிகள், ஷூ போன்றவற்றை அல்லாஹ்வின் உதவியோடு யாரோ ஒருவர் தந்த உதவியை கொண்டு கொடுத்துவிட்டு வந்த பொழுதும் கூட இஸ்மாயில்புரத்திலே ஒரு மில் ஆலையில், அந்த இஸ்மாயில்புரம் வீட்டு திட்டத்திலிருந்து ஏதோ ஒரு மில் ஆலையில் இருக்கின்றதாகவும், அந்த மில் ஆலையில் அந்த மில் ஆலை வைத்திருப்பவர் எங்களுக்கு ஒரு இடம் தந்திருக்கின்றார் இருப்பதற்காக என்னுடைய கணவர் அந்த மில் ஆலைக்கு இரவு நேரத்திலே பாதுகாவலராக இருக்கின்றார் என்று கூறிக்கொண்டிருந்த அந்த சமூகத்திலே அந்த சகோதரத்துவம் அவர்களுக்கு பள்ளிவாசலினால் ஒரு சிறியதொரு காணி துண்டு கொடுத்திருக்கின்றார்கள். அதனை செய்ய வேண்டும் தம்பி, எங்களுக்கு காணி துண்டு ஒன்று தந்திருக்கின்றார்கள், அதனை நாங்கள் அந்த காணி துண்டிலே வீடு ஒன்று இருப்பதற்கு ஒரு இடம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று சந்தோஷமாக கூறிக்கொண்டிருந்த ஒரு குடும்பம். கடந்த வாரம் என்னை தொடர்பு கொண்டிருந்தார்கள். கடந்த வாரத்துக்கு முதல் வாரம், கடந்த ரமலான் மாதத்திலும் கூட என்னை தொடர்பு கொண்டிருந்தார்கள். என்னுடைய டயலாக் தொலைபேசி இலக்கத்தினுடைய வாட்ஸ்அப் பேன் செய்யப்பட்டதால் பலரோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதனால் ஏர்டெல்லை எங்களுடைய தொடர்புகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருந்த பொழுது அந்த குடும்பம் தற்பொழுது மட்டக்களப்பில் இருக்கின்ற ஏதோ ஒரு ஊரிலே இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். என்னவென்று கூறினால், அந்த குடும்பத்தினுடைய நிலைப்பாட்டினை நன்கறிந்து அந்த குடும்பத்திற்கு அந்த பிள்ளைகளினுடைய இஸ்லாத்தோடு, ஈமானோடு, இறைவனோடு இருக்கின்ற பக்தியினுடைய நல்ல இறை அருளை வேண்டி அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தைகளை 24 மணி நேரமும் மனதாலும் வாயினாலும் கூறிக்கொண்டிருக்கின்ற, பள்ளிவாசலில் அதான் கூறுவது, இக்காமத் கூறுவது, தொழுவிப்பது போன்ற நல்ல விடயங்களில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளோடு எல்லா விடயத்துக்கும் அல்லாஹ்வை நன்றி செலுத்திக் கொண்டிருந்த அந்த குடும்பத்தை அந்த இடத்தில் இருந்தவர்கள் மனிதன் என்ற நயவஞ்சகத்தன்மை, பொறாமைத்தன்மைகளோடு, கெட்ட எண்ணங்களோடு, தான் மாத்திரம் நல்லா இருந்தால் போதும், தன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லா இருக்க வேண்டும், தன்னை விட நன்றாக இருக்கக்கூடாது என்ற அந்த எண்ணக்கருவில் அந்த குடும்பத்தின் மீது தவறான வார்த்தை பிரயோகங்கள், தவறான நடவடிக்கை பிரயோகங்களை முன்வைத்து அந்த குடும்பத்தை தவறாக சித்தரித்து அந்த குடும்பத்தை அந்த இடத்தில் இருந்து இரவு நேரங்களில் கயவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து தவறான முறை நடவடிக்கைகள் மேற்கொண்டு அந்த குடும்பத்தை அந்த இடத்திலிருந்து விரட்டி இருக்கின்றார்கள். அந்த குடும்பம் தற்பொழுது மட்டக்களப்பில் ஏதோ ஒரு இடத்தில், அந்த ஊரினுடைய பெயர் கூட ஒழுங்காக எனக்கு வருகின்றது அல்ல, அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள். வேறொரு மதத்தில் இருந்து இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அந்த இறைவனுக்காக இவ்வளவு காலமும்
கஷ்டம் 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 என்று கஷ்டத்தை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பம் முஸ்லிமாக பிறந்திருக்கின்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை இலகுவாக கிடைத்து விட்டது என்பதற்காக எவ்வளவு சிறிய கஷ்டத்தை கூட நாம் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனிதர்களாக, இறைவனை மறந்தவர்களாக, ஒவ்வொரு குத்துவா பிரசங்கத்திலும் இறைவனை நினைவுபடுத்துகின்ற பொழுதும் கூட அந்த குத்துவா பிரசங்கத்தை மாத்திரம் செவிதாழ்த்தி கொண்டு அடுத்தனுடைய தவறுகளை செய்யக்கூடிய இஸ்லாமியர்களாக பலர் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்ப சொற்ப வாழ்க்கையில் தங்களை முழுமையாக இஸ்லாத்துக்காக அர்ப்பணித்திருந்த ஒரு குடும்பம் தற்பொழுது இருப்பிடம் இல்லாமல், வாழ்வாதாரம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் பல்வேறுபட்ட நெருக்கடிகளோடு ஏதோ ஒரு மூலையில் இருக்கின்றார்கள். அவர்களிடம் இப்படி ஏதோ மதத்தை ஏற்று சென்றதால் தான் இவ்வளவு கஷ்டப்படுகின்றேன், ஏன் உங்களுடைய மதத்துக்கு வந்து விடுங்கள் என்றும் கூட பலர் தற்பொழுது பேசிக் கொண்டிருப்பதாகவும் என்னோட தொலைபேசி மூலம் அழைத்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். என்னை பல தடவை சந்திக்க வேண்டும் என்று என்னுடைய ஊருக்கும் கூட வருகை தந்து, எமது சாய்ந்த மருந்துக்கு கூட வருகை தந்து என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்திருக்கின்றார்கள். என்னுடைய டயலாக் தொலைபேசி இலக்கம் வேலை செய்யாத காரணத்தினால் அவர்கள் திரும்பி சென்றிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியிலே அந்த குடும்பம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு இஸ்லாம் மதத்தினை, புனித இஸ்லாம் மதத்தினை, இறைவனை உண்மையாக ஏற்றுக்கொண்ட அந்த மதத்தில் இருந்து தன்னுடைய பிள்ளைகள் கல்வி படிப்பும் இடைநிறுத்தப்படுகிறது, எங்களுடைய ஈடுபடம் இல்லாமல் போய்விட்டது தம்பி, நாங்கள் இஸ்லாம் மதத்தை ஏற்றதற்காக இவ்வளவு தண்டனையா என்று என்னிடம் கண்ணீர் வடிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு இருப்பிடம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, பிள்ளைகளினுடைய கல்வி நடவடிக்கை இல்லை, மார்க்கம் சம்பந்தமான விழிப்பு இல்லாமல் இருக்கிறது. தயவு செய்து இந்த குடும்பம் யார் எங்கு இருக்கின்றார்கள், அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் விலாசத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். தயவு செய்து உங்களால் அந்த குடும்பத்தை நேரடியாக போய் சந்திக்க முடிந்தாலாவது, உடனடியாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டாவது, அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்தாவது உடனடியாக அவர்களுக்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு அல்லாஹ் புனித இஸ்லாம் மதத்தில் இருந்து நல்ல நடவடிக்கைகளையும் நல்ல ஈமானை பெற்றுக் கொடுத்த இந்த குடும்பம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியை பெற்று அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்து விட்டான் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு வாழ எங்களோடு கைகோருங்கள். தயவு செய்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மனிதநேயம் மிக்க மனிதர்களாக இருங்கள், மனிதநேயமற்றவர்களாக இருந்து விடாதீர்கள். அற்ப சொற்ப வாழ்க்கையில் தான் மாத்திரம் நன்றாக இருந்தால் போதும், என்னை சுற்றி இருப்பவர்கள் தன்னை விட நன்றாக இருந்துவிடக் கூடாது என்ற அந்த கேவலமான புத்தியோடு, மிருகத்தினுடைய தன்மையோடு, மிகவும் மோசமான நடவடிக்கைகளோடு, கெட்ட விஷயங்களோடு, கெட்ட நடவடிக்கைகளோடு, மனிதன் என்ற போர்வையிலே, மனிதன் என்ற பார்வையிலே, கண் பார்வையும் புன்னகையும் மாத்திரம் போலியாக சிரித்துக் கொண்டு, போலியாக ரசித்துக் கொண்டு, போலியாக நடித்துக் கொண்டு வாழாமல் தயவு செய்து உண்மைக்கு உண்மையாக அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயந்து தைரியமாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். தயவு செய்து நடிக்காதீர்கள். நீங்கள் நடிப்பது இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். இறைவன் உடனுக்குடனே தண்டனை தராமல் பார்த்து கொண்டிருப்பதால் தான் இவ்வாறு நீங்கள் எல்லோரும் தற்பொழுது நடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற. மேலால் சிரிப்பது போய், கதைப்பது போய், நடிப்பது போய், செய்கின்ற வேலைப்பாடுகள் மாத்திரம் எல்லாமே பொய்யாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சண்பகத்திலே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தஆலா எல்லா விடயத்தையும் நன்கு அறிந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அவனுடைய கோப பார்வை மிகவும் பொல்லாத கோப பார்வை. அவனுடைய கோப பார்வையிலிருந்து தயவு செய்து எல்லோரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏகவல்ல இறைவன் யா அல்லாஹ் இந்த இப்படிப்பட்ட மிருகங்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் எமது ஊரில் இருக்கின்றார்கள் என்பதனை, எமது அயல் ஊரில் இருக்கின்றார்கள் என்பதனை, எமது மதத்தில் இருக்கின்றார்கள் என்பதனை நினைக்கின்ற பொழுது மிகவும் வெக்கமாக, கவலையாக, கஷ்டமாக, துன்பமாக, துயரமாக இருக்கிறது. மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. அதனால் தான் இந்த நேரலையில் இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை தயவு செய்து நம்மை சுற்றி இருப்பவர்களை, தயவு செய்து நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பாருங்கள். தன்னுடைய சொந்தங்கள் எப்படிப்பட்டவர் இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். தன்னுடைய பக்கத்து வீட்டில் எப்படிப்பட்டவர் இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். தன் ஊரில் எப்படிப்பட்டவர் இருக்கின்றார்கள், தன்னை தெரிந்த இடங்களில் எப்படிப்பட்டவர் இருக்கின்றார்கள். பொருளாதார ரீதியாக, வாழ்வாதார ரீதியாக, வருமான ரீதியாக, தொழில் ரீதியாக, இருப்பிட ரீதியாக, ஒரு மனிதன் என்ற ரீதியாக, மனதிநிலை ரீதியாக, மார்க்க ரீதியாக, அறிவு ரீதியாக எப்படி ஒரு மனிதன் வாழ்கின்றார் என்று பாருங்கள். தங்களால் அந்த அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்னால் ஏதாவது ஒரு செய்ய முடியுமா செய்து கொடுங்கள். தானும் ஒரு முழுமையான அல்லாஹுக்கு பயந்த ஒரு மனிதனாக வாழ்ந்து, அல்லாஹுக்கு பிடித்த ஒரு மனிதனாக மரணித்து, மறுமைக்கான வாழ்விலே நம்மை நல்லடக்கம் செய்யப்பட்ட ஜனாசா கபரிலும் கூட, மையவாடியிலும் கூட அழகாக அல்லாஹுக்கு பிடித்தமானவராக மரணித்து, அல்லாஹுக்கு பிடித்தமானவராக எழுப்பப்படுபவராக நானும் நீங்களும் இருப்பதற்கு தயவு செய்து முயற்சி செய்யுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் நான் சஜான் எண்ணம். இது ஏழைகளின் குரல் பக்கம்.